ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வெள்ளிமலை முருகன் கோயில். நான் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ போகிற வழியில் அந்த வழியாக தான் போனேன். ஸோ இன்றைக்கி நம்ம முருகரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்தாச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துன்னு வந்தேன். இப்போ வந்து வரும்போது இங்கே எல்லாம் பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு மக்களே. எல்லாம் மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துக்கிட்டு கோயில் ஃபுல்லாக பராமரித்து எல்லா இடமும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடித்து எல்லாம் கோபுரம் செவரு எல்லாம் இப்போ பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருந்து நான் போகும்போது. இங்கேருந்து வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அன்றைக்கி வந்து புதன்கிழமை வந்தோம். மக்கள் கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ மலைக்கு மேலே அழகாக பாலசுப்ரமணிய முருகர் உட்காந்துருக்கார். இங்கே வந்து வள்ளி தெய்வானை கிடையாது, ஒன்லி முருகர். அப்புறம் வந்து கணபதிக்கு ஒரு சன்னதி இருக்குது. அப்புறம் சாஸ்தாவுக்கு ஒரு சன்னதி. அப்புறம் வலது பக்கத்தில் பார்க்கும்போது சிவன் அவருக்கு ஒரு சன்னதியும், இன்னும் நவகிரகங்களும் ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. கோயில் மேலேருந்து பார்க்குறதுக்கு ஆஹாஹா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மொத்த அந்த எல்லா ஏரியாவும் அப்படியே தெரியுது. அந்த பக்கத்து அந்த வெள்ளிமலையை சுற்றி உள்ள ஊர்கள் எல்லாமே அழகாக தெரியுது பாருங்கள். அப்புறம் அந்த ஆசிரமம் தெரியுது பாருங்கள். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு போக்குவரத்து வசதி அழகாக இருக்குது. நமக்கு மண்டே மார்க்கெட்லேருந்து மினி பஸ் இருக்குது. அப்புறம் நாகர்கோவிலேருந்து வர்றதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் ஆகும் இங்கே வர்றதுக்கு. கோயில் முன்னாடியே வரைக்கும் ரோடு இருக்குது பாருங்க. அதுலேருந்து ஒரு 50 படி ஸ்டெப் ஏறி வந்தாலே கோயில் உள்ளாடி வந்துடலாம். எல்லாம் அங்கே வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. பெயிண்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்குகள் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் எல்லா விக்கிரகங்களையும் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் போகிற டைமில். இந்த உள்ள முருகர் சன்னதி மட்டும்தான் இன்னைக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்து. மற்ற சன்னதிகள்லாம் அங்கே வேலையில் நடந்துகிட்டு இருந்து. அங்கே குருமார்களும் அந்த பூஜை செய்கிறவங்க வந்து அதையெல்லாம் கோயில் உள்ள விக்கிரகங்களெல்லாம் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு தீபாவளி வருது இல்லையா, ஸோ அதுக்கு வேண்டி எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலோட அந்த தெற்கு பகுதியில் நம்ம கீழே பார்த்தோன்னா ஒரு ஆசிரமம், விவேகானந்த ஆசிரமம் இருக்கும். அங்கேயுமே தியானம் பண்ணுறதுக்கு தியான மண்டபம்லாம் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் தூரம்தான். நம்ம கீழே இறங்கி போய் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு போனாலே போதும். போகும்போது காமிச்சு தரோம் உங்களுக்கு. அந்த விவேகானந்தர் ஆசிரமம் செல்லும் சாலைன்னு போட்டிருப்பாங்க. அதில் போய் நம்ம தியானம் பண்ணலாம். இங்கே கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக அங்கும் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கோவில் வந்தாலே நல்ல ஒரு மன நிம்மதியாக இருக்கும். மேலே அந்த மலைக்கு மேலே அந்த கோவிலை சுற்றி அதில் இருக்கும்போது மனசு அப்படியே அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த சுற்றி இந்த இயற்கையான சூழலும் நம்ம முருகரும் அங்கே அமைந்திருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வந்தால ஒரு மன நிம்மதியாக இருக்கும். இங்கே நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க வந்து வேணும்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது இங்கே அந்த கோவிலில், அதிசயங்கள். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் பஜனை, இப்போவும் அந்த பஜனைலாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் வந்து நிறைய சமூக தொண்டுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஆசிரமத்தில் உள்ள பக்தர்களெல்லாம்.
அப்புறம் இங்கே வந்து அறக்கட்டளை வச்சுருக்கேன். இது வந்து அறநிலைத்துறை கீழே இருந்தாலும் இங்கே தனியாக அந்த அறக்கட்டளை அமைத்து இங்கே உள்ள கோவிலில் உள்ள எல்லா பராமரிப்பு பணிகள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த கோவிலை நல்லா அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வேறு மாவட்டத்தில் உள்ளவங்க வந்தீங்கன்னா இந்த வெள்ளிமலை வந்துட்டு போங்க. நிறைய படம் வந்து இந்த கோயிலில் எடுத்திருக்காங்க, ஷூட்டிங் நிறைய படங்கள். அவ்வளோ இயற்கையாக அமைந்த ஒரு கோயில். இப்போ ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 50 அடி தான் நடந்து வர மாதிரி இருக்கும் கோயிலுக்கு மேலே. ஒரு நல்ல ஒரு கோயில், நல்ல ஒரு முருகர் கோயில். முருகர் மட்டும் தனியாக காய்ச்சிட்டு வர்றீங்க, வள்ளி தேவானைகள்லாம் கிடையாது. அதே மாதிரி திருக்கல்யாணமும் இங்கே இருக்காது. மற்ற மாதிரி வேறு விசேஷங்கள்லாம் நல்லா நடைபெறும். சரி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அந்த விவேகானந்த ஆசிரமம் இந்த வழியில் எப்படி போனால் போட்டிருக்காங்க. பாய், see you, bye bye.